கிளம்பு எல்லாரும் கிளம்பு. ஏய் அவன் ஏன் நிக்கிற? ஏய் எல்லாரும் அனுப்பு. யூனிஃபார்ம் தானே போட்டுக்கிற? அனுப்பு எல்லாரையும். நீங்க தற்போது பார்த்த இந்த காணொளி என்பது திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற அண்ணாமலையார் கோவில்ல எடுக்கப்பட்ட காணொளி தான். இந்த காணொளியில பேசினார் இல்லையா ஒரு நபர், இவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இவருடைய பெயர் பாஸ்கர் என்று சொல்லப்படுகிறது. மேலும் இவர் அறநிலைத்துறையினுடைய அதிகாரி கிடையாது, அந்த கோவிலை நிர்வகிக்கக்கூடிய ஒரு ஊழியரும் கிடையாது, அரசால் நியமிக்கப்பட்ட எந்தவித ஒரு ஊழியருமே கிடையாது. ஆனா அந்த கோவிலினுடைய மொத்த கண்ட்ரோலுமே இவர்கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த கோவில்ல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கதவுகளினுடைய சாவியுமே இவர்கிட்ட தான் இருக்குது. அந்த அளவுக்கு இவர் அங்க நிர்வாகம் பண்றாரு. நிர்வாகம் மட்டும் கிடையாது, உகந்தவர்களுக்கு ஒரு விதமான பேச்சும் இல்லாதவர்களுக்கு ஒரு விதமான பேச்சும் சொல்லிட்டு ஆளுக்கு தகுந்தது போல பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. சரி, இவர் யார் என்று குறித்து நம்ம ஆராய்ச்சி பார்த்து அங்க இருக்கக்கூடியவங்கள்ட்ட கேட்க முயலக்குள்ள சொல்றாங்க, இவர் வேற யாருமே கிடையாது, இவர் ஏவா வேலு இருக்காரு இல்லையா, அவருடைய உறவினர். தன் சொந்த சமூகத்தை சார்ந்தவருக்கு அதிகாரத்தை கொடுத்து அந்த கோவிலினுடைய ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு அரசு அதிகாரி கிடையாது, ஆனா அங்க ஒரு அரசு அதிகாரி வரணும்னாலே இவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் உள்ள வர முடியுமா? அறநிலையத்துறை அதிகாரிகள் ஏதாவது சோதனை செய்ய வந்தாலே இவர்கிட்ட வந்து அனுமதி வாங்கிட்டு தான் உள்ள வருவதற்கான ஆயத்தம் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள். பாருங்க, ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு தகுதியற்ற ஒரு நபருக்கு வாக்களித்து அவர் அமைச்சராக்கினா அவருடைய சொந்தக்காரங்களை வச்சுக்கிட்டு இப்படிதான் வந்து நிர்வாகம் செய்வாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. இந்த திமுகவினுடைய அராஜகம் இந்த கோவில மட்டும் கிடையாது, இன்னும் பல கோவில்ல இருக்குது, எல்லா இடத்துலையுமே இருக்குது. அங்க இருக்கக்கூடிய வெகுஜன மக்களை மிரட்டுறதும் திமுறா பேசுறதும் இதெல்லாம் யாருக்கு இவர் கொடுத்த அதிகாரம்னு பார்த்தா அமைச்சர் கொடுத்த அதிகாரம். அமைச்சருக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? இந்த மக்கள். இந்த மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரத்தை மக்களுக்காக பயன்படுத்தாமல் மக்களின் மீது ஒரு அராஜகத்தை பயன்படுத்துவதுதான் திமுகவினுடைய ஆட்சியின் லட்சணம். திமுக அமைச்சர் ஏவா வேலு அவர்களுடைய லட்சணமா இருக்குது. இது மட்டும் கிடையாது, அங்க இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலுமே ஏவா வேலு இருக்காரு இல்லையா, அவருடைய பெயர் அப்படிங்கிறது கொட்டி கட்டி பறக்குது எல்லா இடத்துலையும் எல்லா பகுதியிலுமே. எப்படி? ரொம்ப நாகரிகமெல்லாம் கிடையாது, கேவலமா. காரணம், இது போன்ற கேடுகட்டவர்களை வைத்திருப்பதால் மட்டுமே. அடுத்த முறையாவது ஒரு மாற்றத்தை இந்த மண்ணில் நாம நிகழ்த்தணும். நாம பூர்வகுடி, நாம ஒரு கோவிலுக்கு போனால் நமக்கு கிடைக்காத அந்த மரியாதை ஆந்திராவிலேருந்து வரவனுக்கும் கர்நாடகாவிலேருந்து வரவனுக்கும் வெளிமாநிலத்திலிருந்து வரவனுக்கு கிடைக்குதுன்னா அது இது போன்ற நபர்களால் மட்டும்தான் என்று இங்க இருக்கக்கூடிய பலரும் பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள்.